கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய வல்லமை குறித்து பார்ப்போம். லூக்கா 21:19 உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், பொறுமையினால் ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேண்டும். எப்படி? நம்முடைய ஆத்துமா அது தவனமுள்ளதாக, அது மிகவும் வாஞ்சையுள்ளதாக காணப்படும். சில சமயங்கள்ல அது என்ன செய்யும்? வருத்தப்பட்டு சஞ்சலப்பட்டு மிகவும் சோர்வுற்று காணப்படும். ஆனால் பொறுமையினால் இவ்வாறான காரியங்கள் ஏற்பட்டாலும் ஆண்டவர்பால் நாம் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது நம்முடைய ஆத்துமா காத்து கொண்டதாக, நாம் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள நம்முடைய ஆத்துமாவை தயார்படுத்திக் கொள்கிறதாக காணப்படும். சிலர் பொறுமையை இழந்தவர்களாக தன்னுடைய வீட்டு காரியங்களை சரியாக செய்ய முடியாது அவசரப்பட்டு செய்வது நிமித்தமாக எத்தனையோ பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை இழந்தவர்களாக காணப்படுகின்றனர். அவசரப்பட்டு பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுத்து விடுகின்றனர். அங்கு அவர்கள் தன்னுடைய கணவனோடு அல்லது தன்னுடைய மனைவியோடு மனம் ஒருமித்து வாழ முடியாமல் டைவர்ஸ் என்ற விவாகரத்துக்கு சென்று தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்தவர்களாக காணப்படுகின்றனர். வாழ்க்கையில் பொறுமை மிகவும் அவசியம். அப்படி பொறுமையாக காணப்பட்டால்தான் நம்முடைய ஆத்துமாக்களை நாம் காத்துக்கொள்கிறவர்களாக காணப்பட முடியும். கர்த்தருடைய வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்த்து அதன் மேல் பிரியமாய் இருந்து நாம் நடந்து கொள்ளும் பொழுது நமக்கு ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் அவருடைய மெல்லிய சத்தத்தின் மூலமாக நமக்கு உணரச் செய்வார். ஆண்டவருடைய வல்லமை மிகவும் பெரியது. மார்க் 6:55-56 இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் படவிலிருந்து இறங்கின உடனே ஜனங்கள் அவரை அறிந்து அந்த சுற்றுப்புறம் எங்கும் ஓடி திரிந்து பிணியாளிகளை படுக்கைகளில் கிடத்தி அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட இடங்களிலெல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்கள். அல்லாமலும் அவர் பிரவேசிக்கிற கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாயிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். ஆண்டவருடைய வஸ்திரத்தை ஆயிலும் தொட்டால் சுகம் கிடைக்கும் என்று ஒவ்வொருவரும் பிணியாளிகள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள ஆண்டவர் வருகிற இடத்திற்கு அழைத்து வந்து நடக்க முடியாதவங்கள படுக்கையில கிடத்தி சந்தை வெளிகளில் அவங்கள அமர வச்சு ஆண்டவர் அந்த வழியா போகும் பொழுது அவருடைய வஸ்திரத்தை தொட்டாயில் இவர்கள் சுகம் பெறுவார்கள் என்று விசுவாசத்தோடு அன்று ஜனங்கள் காணப்பட்டார்கள். ஆண்டவரும் அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்தவராக அங்கு அவர்களுக்கு சுகமளிக்கும் வல்லமையை காண்பிக்கிறவராக காணப்பட்டார். பொறுமையோடு காத்திருந்து சுகம் பெற்ற ஒரு ஸ்திரீயை குறித்து மார்க் 5 நாம் பார்க்கலாம். அதாவது எவிருவோட மகா வியாதிப்பட்டு மரண அவஸ்தையில கிடக்கிறான். அந்த சமயம் எவிரு வந்து ஆண்டவரை அவருடைய வீட்டுக்கு அழைத்து செல்வதற்காக வருகிறாரு. அப்போ ஆண்டவரை என்ன செய்யறாரு? தன்னுடைய சீசர்களோடு எவிருவோடு அங்குள்ள வெகு ஜனங்களோடு எவிருவின் வீட்டிற்கு செல்ல கிளம்பி செல்கிறார். இந்த சமயம் 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசு அங்கு வருகிறார் என்பதை அறிந்தவளாக அவள் அந்த கூட்டத்துக்குள்ள வந்து ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொடுகிறவளாக காணப்படுகிறார். அப்படியாக அவள் தொடும் பொழுது அவளுடைய விசுவாசம், அவளுடைய மன கிளேசம், அவள் எப்படியாவது தொட்டால் எப்படியும் நாம் சுகம் பெறுவோம் என்ற விசுவாசத்தோடு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். வல்லமை புறப்பட்டு உடனே அவள் சுஸ்தமானார். இதை அறிந்தவராக அந்த கூட்டத்தின் மத்தியிலும் இயேசு சுவாமி கேட்கிறார், யார் என்னை தொட்டது அப்படிங்கிறார். அப்பா அவங்க சீசர்கள் சொல்றாங்க, இவ்வளவு திரளான கூட்டம் இருக்கும் பொழுது யாரும் உங்க தொட்டான்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதை கேட்ட மாத்திரத்துல அந்த 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஓடி வந்து அவருடைய பாதத்துல கீழே விழுந்து தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் சொல்றான். ஆண்டவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ அப்படின்னு சொல்லி அவளை என்ன செய்யறாரு? அனுப்பி வைக்கிறாரு. ஆண்டவர் அவ அன்னைக்கு கண்ணார கண்டா, அவர் மூலமாக சுகம் பெறுகிறார்கள் என்பதை விசுவாசித்தா தானும் எப்படியாவது அவர்கிட்ட போய் சுகம் பெறணும்னு சொல்லி வாஞ்சையோடு வந்தா. அவளுடைய ஆத்துமா ஆண்டவரின் பேரில் வாஞ்சையாக பொறுமையாக காணப்பட்டது. 12 வருடம் அவளுக்கு ஏற்பட்ட அந்த பெரும்பாடு அவளை விட்டு அவள் தன்னுடைய எல்லா செல்வங்களையும் செலவழித்து எப்படியாவது சுகம் பெற வேண்டும் என்று அவள் அலைந்து திரிந்த போதும் அவளுக்கு எந்த சுகமும் கிடைக்கவில்லை. ஆனா ஒரு நிமிடம் மாத்திரத்துல ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டா எனக்கு சுகம் கிடைக்குன்னு விசுவாசத்தோடு தொட்டா சுகம் கிடைத்தது. அன்றைய நாட்கள்ல அவள் முகமுகமா ஆண்டவரை தரிசிக்க முடிந்தது. அவளுடைய விசுவாசம் அவளை ரட்சித்தது. ஆனா இன்றைய நாட்கள்ல நாம எப்படிப்பட்டவர்களாக காணப்படுறோம்?
அவளுடைய விசுவாசம் நமக்கு இருக்கா? அவன் முகமுகமா பார்த்தா, நம்ம முகமுகமா பார்க்கல. கண்டு விசுவாசித்தார்கள், காணாது விசுவாசிக்கிறவள் பாக்கியவான்கள் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. அப்போ நம்ம விசுவாசம் ஆண்டவர் வேலை எப்படி இருக்குது? நமக்கு ஒருவேளை 12 வருஷமா நமக்கு வியாதி இருக்கலாம், அல்லது சில வருடங்களாக இருக்கலாம், அல்லது சில மாதங்களாக காணப்படலாம். எத்தனை வருடமோ எத்தனை மாதமோ வியாதி நம்மில் காணப்படுமே ஆயின் நாம் அவளுடைய விசுவாசத்தை, அந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீயுடைய விசுவாசத்தை நாம் நோக்கி பார்க்கிறவளாக காணப்பட்டோமையானால் நாமும் கூட ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே நீர் எனக்கு சுகம் தர வல்லமை உடையவர் என்று அவருடைய சமூகத்துல நம்ம அறிக்கையிட்டு விசுவாசிக்கும் பொழுது நமக்கும் அவர் சுகந்தர வல்லமையுடையராய் இருக்கிறார். அவளுடைய விசுவாசம் பெரிது, நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம எப்போ என்ன கேட்டாலும் கிடைக்குங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருந்தா நம்ம கண்டிப்பா என்ன செய்வோம்? ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய வஸ்திரத்தை தொட வேண்டாம், அவருடைய கடைக்கன் பார்வை நம்ம மேல பட்டாலே நாம் சுகம் பெறுகிறவர்களாக காணப்படுவோம். எதிர்வேண்டிய மக அவளை சுகப்படுத்துவதற்காக ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவங்க போகிற வழியில இவளுக்கு 12 வருடமாக பெரும்பாடுல இவளுக்கு சுகம் கொடுத்தாரு. அதே சமயம் எதிர்வேண்டிய மகளும் 12 வயதை உடையவர் பெண்ணாக காணப்பட்டார். இவளின் நிமித்தமாக அங்கு தாமதம் ஏற்பட்டாலும் அங்கிருந்து வந்தவர்கள் எவரிடம் வந்து உம்முடைய மகள் மரித்து போய்விட்டால் இன்னும் போதகரை நம்ம துக்கப்படுத்த வேண்டாம்னு சொல்றாங்க. ஆனாலும் ஆண்டவர் அவ நித்திரையா இருக்கிறா, நான் வாரேன்னு சொல்லி என்ன செய்கிறாரு? எவிரோட போய் அந்த 12 வயது அந்த மரித்து போன அந்த பெண்ணை பார்த்து தலித்தாகமே என்று சொல்லி அவளை உயிரோடு எழுப்பிவிட்டார். ஆண்டவர் நினைத்தால் நம்முடைய விசுவாசம் பலமாக அவர் மேல் காணப்பட்டால் நமக்கு அவர் சுகந்தர வல்லமையுடையவராய் காணப்படுகிறார். ஆண்டவர் பால் நம் விசுவாசத்தை வைப்போம். எனக்கு சுகம் தர உம்மால் மாத்திரம்தான் முடியும் என்று பிடிவாதமாக அவருடைய பாதத்தை பற்றி கொள்வோம். அப்படியாக நாம் காணப்படும் பொழுது ஆண்டவர் நம்மிலும் வல்லமையாய் கிரியை செய்ய கிருபையுள்ளவராக காணப்படுகிறார். இந்த லெந்து நாட்கள்ல இன்னும் அவருடைய பாதத்துல நாம் கிட்டி சேர அவர் நம்மை அன்போடு பார்க்கிறார், கனிவோடு நோக்குகிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை பெற்ற நாம் அவரிடத்தில் விசுவாசத்தை இன்னும் அதிகமாக வைப்போம், சுகத்தை பெற்றுக்கொள்வோம், நல்வாழ்வு வாழ்வோம். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, அப்பா அன்று பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருடமாக வேதனையுற்ற பொழுதும் ஒரு நிமிட மாத்திரத்தில் உடைய வஸ்திரத்தை தொட்ட பொழுது அவள் சுகமானாலப்பா. நீ அவள் உம்மிடத்தில் வந்து சுகம் வேண்டும் என்று கேட்கவில்லையப்பா, ஆனால் அவள் விசுவாசம் தொட்டால் நான் சுகம் பெறுவேன் என்று அவள் காணப்பட்ட மாத்திரத்திலே உடைய வல்லமை புறப்பட்டு சென்று அவளை சுகப்படுத்தியதேப்பா. அதே போல ராஜா, நாங்களும் விசுவாசம் உள்ளவர்களாக உங்களை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. எங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் என்ன வியாதி காணப்படுகிறதோ நாங்கள் அறியோம் ராஜா, ஆனால் என் தேவன் அறிவீர் ராஜா. நீர் எங்களை சுகப்படுத்த வல்லமையுடையவர் என்று எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி முடைக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. எங்கள் விசுவாசம் வர்த்திக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று எங்களை அர்ப்பணித்து உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை சுற்றிலும் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.